ஹாய் ஆல் பேச்சுலர்ஸ் அண்ட் வெஜிடேரியன், இந்த டிஷ் உங்களுக்காக தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஜாரில் மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் 1 ஸ்பூன், முந்திரி 1 கையளவு, கிராம்பு, பட்டை, 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, கொத்தமல்லி 1 கையளவு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் சோயாவை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு பேனில் நெய், எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் நிறையா வேணால் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தயிர், முந்திரி, அதுக்கப்புறம் வேக வச்ச சோயாவை ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1 படி பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு 1 விசில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான அட்டகாசமான சோயா பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறையா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு பவுண்ட் வித் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.